ஆஹா கல்யாணம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பாப்புலரா போயிட்டுருக்கு ஒரு சீரியல்ல. அதுல ஒரு கேரக்டர் அப்படி என்னன்னா ஹீரோயினோட ம். நீங்க வந்து அவங்கள தவறா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆமா, ஆமா, கேரக்டர். ஆமா. ம். அதுல பயங்கரமா அவங்கள கட்டி வச்சு ஹீரோ அடிப்பாரு. ஆமா. அந்த விஜய் டிவியோட அந்த சீரியல் பத்தி ஒரு சின்ன யாஹ் எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலி வந்து அந்த சீரியல் வந்து பண்ணும்போது எனக்கு யார் மூலியமா கிடைச்சுச்சு அப்டின்னா, அ அங்க மேக்கப் பண்ணா ஈஸ்வர் அண்ணான்னு சொல்லி ஒருத்தரு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எங்க ஆதித்யா சேனல்ஸ்ல பண்ணும்போது, அப்ப மேக்கப் அண்ணா வந்திருந்தாரு. ஸோ அவரு தான் எங்க நானு ஒரு ஆடிஷன் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் பண்ணுவாரு. ஸோ இப்படி வந்தது தான் எனக்கு அந்த ரோல். அப்ப என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம ஒரு கொஞ்ச நாள் வந்து ஏதோ எதுவுமே பண்ணாத மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஈவன் ஷூட்ஸே போயிட்டு இருந்தாலும், சம்வாட் ஏதோ ஒண்ணு நம்ம இது யூசுவலா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சிங் வேணும் அப்படின்றதுக்காக, நான் அந்த கேரக்டர் வந்து ஓகே ஃபைன். பாசிட்டிவா, நெகட்டிவா அதெல்லாம் கிடையாது. கேரக்டர் குடுக்குறீங்களா? நடிக்கிறேனா? எத்தன நாள் வரும்? அப்படிதான் கேட்டேன். ஸோ சீரியல் பேட்டர்ன் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். நீங்க இப்படி ஒரு ஃபாஸ்ட் ஒண்ணு ஒரு ரவுண்ட் வரையறீங்க அப்படின்னா, சீரியல்ல இப்படி போகும். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கும். ஸோ அதில வந்து பட்டு, 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 பட்டுன்னு அப்படியே சரவெடி மாரி வடிச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அதுதான். அ ஒரு அந்த ஷூட் அந்த டோட்டலி 1 வீக் உண்டான எபிசோட் அந்த ஷூட் பண்ணது 2 நாள்லயே முடிச்சுட்டாங்க. ஸோ அப்பன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டா போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அதுதான். அப்படிதான் வந்துச்சு. அதில வந்து எனக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னன்னா, மௌனிகா மேம். ஆஃப்கோர்ஸ் நீங்க அந்த சீரியல்ல பார்த்திருப்பீங்க அவங்கள. லெஜெண்டரி ஆமா. அவங்க வந்து என்ன ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கல. ஜஸ்ட் லைக் ஐ மீன் நம்ம பேசுவோம். லைக் அப்படி தான் இருப்போம். ஆனா மேம் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் பார்த்து பாராட்டுனாங்க. ஆ "யூ ஹேவ் அ குட் ஆக்டிங் ஸ்கில் மேன். பிளஸ் உன்கிட்ட வந்து அந்த அப்சர்வேஷன் இருக்கு. நீங்க சொல்லி நடிக்கிறீங்க நல்லா பண்றீங்க" அப்படின்னாங்க. "தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச்" அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு யாரும் டப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சுச்சு. நானும் ஓகே தேங்க் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு ஹேப்பினஸ்ல இருக்கேன். அப்புறம் என்கிட்ட மேம் வந்து என்கிட்டயே பேசுறாங்க. என்கிட்ட வந்து உட்கார்றாங்க, என்கிட்ட பேசுறாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்ன விசாரிக்கிறாங்க டோட்டலி. எனக்கு இன்னும் அப்படியே ஒரு மாரி ஒரு ஹேப்பினஸ் வந்துருச்சு. ஓகே ஃபைன். வாட் எவர் இஸ் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சம்திங் சம்வாட் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஈவன் டைரக்டர் சாருமே அப்படிதான். முடிச்சதுக்கப்புறம் "நல்லா பண்றடா தம்பி. உனக்கு வந்து இந்த இதில என்னால ஒரு சின்ன கேரக்டர் தான் குடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு வந்து இங்க இல்லனாலும், ஏதோ ஒரு இடத்துல உனக்கு பெருசா ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அத நீ பண்ணு கண்டிப்பா." அப்படின்றது இப்ப நம்ம அந்த இடத்துல வந்து யார் சொல்லுவான்றது எனக்கு தெரியல. நீங்க அத நான் நான் எடுத்துக்கிட்ட விதம் என்னன்னா, அது ஒரு பாசிட்டிவ் நோட்டா தான் எடுத்துக்கிட்டேன்.